முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இஸ்ரேலுடன் போரிட்டு வரும் ஹமாஸ் அமைப்பின் முடிவு இன்னும் 24 மணி நேரத்தில் தெரிந்துவிடும் என அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ட்ரம்ப் கனவில் மண்ணை வாரி போட்ட இஸ்ரேல், காசாவில் ஆக்கிரமிப்பு படை வெறியாட்டம், இனி நாங்க இருக்கோம், ஆப்கானிஸ்தானுடன் கைகோர்க்கும் ரஷ்யா, காசாவில் போரை நிறுத்துங்க, இணைந்து குரல் கொடுத்த சவுதி மற்றும் ரஷ்யா. இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். இஸ்ரேலுடன் போரிட்டு வரும் ஹமாஸ் அமைப்பின் முடிவு இன்னும் 24 மணி நேரத்தில் தெரிந்துவிடும் என அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். காசாவில் உள்ள ஹமாஸ் அமைப்பினர் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வருகின்றது. இந்நிலையில் இந்த போரை முடிவுக்கு கொண்டு வரும் முயற்சியில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஈடுபட்டு வருகின்றார். சில நாட்களுக்கு முன்னர் 60 நாட்கள் போர் நிறுத்தத்திற்கான தனது முன்மொழிவையும் அதற்கான நிபந்தனைகளையும் இஸ்ரேல் ஏற்றுக்கொண்டதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்தார். இந்நிலையில் இந்த முன்மொழிவிற்கு ஹமாஸ் ஒப்புக்கொண்டதா என்று அவரிடம் இன்று கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு பதிலளித்த ட்ரம்ப், என்ன நடக்கிறது என்று பார்க்கலாம், இன்னும் 24 மணி நேரத்தில் ஹமாஸின் முடிவு தெரிய வரும் என்றும் கூறியுள்ளார். மேலும் தனது முந்தைய ஆட்சி காலத்தில் இஸ்ரேல் மற்றும் சில வளைகுடா நாடுகள் உடனான உறவுகளை இயல்பாக்குவது தொடர்பான பேச்சுவார்த்தையை நடத்திய ஆபிரகாம் உடன்படிக்கையை விரிவுபடுத்துவது குறித்து சவுதி அரேபியாவுடன் பேசியதாகவும் ட்ரம்ப் தெரிவித்தார். ஹமாஸ் உடனான போர் நிறுத்தம் தொடர்பான இறுதி முடிவு இன்னும் 24 மணி நேரத்தில் தெரிய வரும் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்திருக்கும் நிலையில், காசாவில் இஸ்ரேல் தனது கோர முகத்தை காட்டியுள்ளது அமெரிக்காவை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. காசாவில் இஸ்ரேலிய வான்வழி தாக்குதலில் வெள்ளிக்கிழமை குறைந்தது 20 பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டதாக தெற்கு காசாவின் கான் யூனிஸில் உள்ள நாசர் மருத்துவமனையின் சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இஸ்ரேல் உடனான 60 நாட்கள் போர் நிறுத்தம் தொடர்பான முன்மொழிவை ஹமாஸ் ஏற்குமா என்பது குறித்து இன்னும் 24 மணி நேரத்தில் முடிவு தெரிய வரும் என அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் இன்று தெரிவித்திருந்த நிலையில், இஸ்ரேல் காசாவில் தாக்குதல்களை நடத்தியுள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வெள்ளிக்கிழமை அதிகாலை 2 மணியளவில் காசாவின் மேற்கில் உள்ள கூடார முகாமின் மீது இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை நடத்திய வான்வழி தாக்குதலில் குறைந்தது 20 பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டிருக்கலாம் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன. வடக்கு ஜபாலியாவில் 5 பேர் கொல்லப்பட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். போர் நிறுத்தம் வரும் என்று எதிர்பார்த்த சமயத்தில் இப்படி இறந்து விட்டீர்களே என்று உறவுகளை இழந்தவர்கள் கதறி அழுது வருகின்றனர். இதனால் இஸ்ரேல் ஹமாஸ் இடையிலான போர் நிறுத்தம் சாத்தியமா என்ற கேள்வி தற்போது எழுந்துள்ளது. 2021ஆம் ஆண்டு தலிபான் தலைமையில் ஆப்கானிஸ்தானில் அமைந்த அரசாங்கத்தை முதல் முறையாக அங்கீகரித்த நாடாக ரஷ்யா மாறியுள்ளது. ஆப்கானிஸ்தான் இஸ்லாமிய எமிரேட் அரசாங்கத்தை அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிப்பதன் மூலம் பல்வேறு துறைகளில் இரு நாடுகளுக்கிடையே உற்பத்தி ரீதியான இருதரப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கு உத்வேகம் அளிக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் என ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. வர்த்தகம், எரிசக்தி, போக்குவரத்து, விவசாயம் மற்றும் உள்கட்டமைப்பு ஆகியவற்றில் எதிர்கால ஒத்துழைப்பை வலியுறுத்திய ரஷ்ய அமைச்சகம், ஆப்கானிஸ்தானின் பாதுகாப்பை வலுப்படுத்துவதிலும் பயங்கரவாதம் மற்றும் போதைப் பொருள் தொடர்பான குற்றங்களின் அச்சுறுத்தல்களை எதிர்த்து போராடுவதிலும் அந்நாட்டுடன் உறுதுணையாக இருக்கும் என்று தெரிவித்துள்ளது. கோலன் குன்றுகளில் ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகளில் 1/3 பங்கையாவது திருப்பி கொடுக்க முன்வந்தால்தான் சமாதானம் என்ற சிரியா கட் அண்ட் ரைட்டாக கூறியுள்ளது. 1974ஆம் ஆண்டு போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு முன்னர் இஸ்ரேல் ஆக்கிரமித்துள்ள கோலன் ஹைட்ஸ் பிரதேசத்தில் குறைந்தது 1/3 பங்கையாவது திரும்ப பெற வேண்டும் என்று சிரியா கோரியுள்ளது. இலவசமாக இஸ்ரேலுக்கு எதுவும் கிடைக்காது என்றும் 2 ஆப்ஷன்களில் ஒன்றை நிறைவேற்றினால் மட்டுமே சமாதானம் என்றும் சிரியா தெரிவித்துள்ளது. முதலில் கோலன் மலைக்குன்றுகளில் இஸ்ரேல் ஆக்கிரமித்துள்ள 1/3 பகுதியை சிரியாவிடம் திரும்ப ஒப்படைப்பது அல்லது 1/3 பகுதியை இஸ்ரேல் வைத்துக் கொண்டு 1/3 மற்றொரு பகுதியை சிரியாவிற்கு கொடுக்கலாம் என்றும், மீதமுள்ள ஒரு பகுதியை சிரியா இஸ்ரேலுக்கு 25 ஆண்டுகள் குத்தகைக்கு விடலாம் என்றும் சிரியா தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக சிரிய ஜனாதிபதி அஹ்மத் அல் ஷராவிற்கு நெருக்கமான ஒருவர் தெரிவித்துள்ளார். காசா மீதான போரை முடிவுக்கு கொண்டு வருதல், பாலஸ்தீன அரசை ஆதரித்தல் மற்றும் ஈரானிய அணுசக்தி கோப்பில் ராணுவ நடவடிக்கை தொடர்பாக ராஜதந்திரத்தை மேம்படுத்துதல் ஆகியவற்றின் அவசியத்தை மாஸ்கோவும் ரியாத்தும் வலியுறுத்துகின்றன. ரஷ்ய தலைநகரில் சவுதி வெளியுறவுத்துறை அமைச்சர் ஃபைசல் பின் ஃபர்ஹான் ஒரு கூட்டு செய்தியாளர் சந்திப்பின் போது பேசிய லாவ்ரோவ், காசாவின் நிலைமை, குறிப்பாக போரை முடிவுக்கு கொண்டு வருவது மற்றும் மனிதாபிமான உதவிகளை வழங்குவதன் அவசரம் குறித்து மாஸ்கோவும் ரியாத்தும் ஒரே மாதிரியான நிலைப்பாட்டை கொண்டுள்ளதாக தெரிவித்தார்.
மாஸ்கோவில் நடைபெறும் முதல் ரஷ்ய அரபு உச்சி மாநாட்டில் சவுதி அரேபியா பிரதிநிதித்துவப்படுத்தப்படும் என்று கூறிய அவர், ரஷ்யா தனது தேசிய பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான முயற்சிகளை தொடரும் என்றும், உக்ரைனில் ரஷ்ய குடிமக்களுக்கு எதிராக முன்னர் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் மீண்டும் நிகழாமல் தடுக்கும் என்றும் அவர் வலியுறுத்தினார். இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலான சமீபத்திய மோதலில் இருந்து ஐரோப்பிய நாடுகள் பாடம் கற்றுக்கொள்ளும் என்ற நம்பிக்கை எழுந்துள்ளதாகவும் அவர் கூறினார். தொடர்ந்து பேசிய சவுதி வெளியுறவுத்துறை அமைச்சர், ஒரு சுதந்திர அரசை நிறுவுவதற்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை முடிவுக்கு கொண்டு வருவதற்கும் பாலஸ்தீன மக்களின் உரிமைக்கு சவுதி அரேபியாவின் உறுதியான ஆதரவை வெளிப்படுத்தினார். இனி செய்திகளை சுருக்கமாகவும் விரைவாகவும் பார்க்கலாம். உதவிக்காக காத்திருந்த காசா மக்கள் படுகொலை. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஆதரவு பெற்ற காசா மனிதாபிமான அறக்கட்டளை நடத்தும் உதவி மையங்களிலும் ஐநா உள்ளிட்ட பிற நிவாரண குழுக்களால் நடத்தப்படும் உதவி மையங்களிலும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை நடத்திய தாக்குதல்களில் 613 பேர் உயிரிழந்திருப்பதாக ஐநா வேதனை தெரிவித்துள்ளது. காசாவிற்குள் உதவிக்காக காத்திருக்கும் மக்களுக்கு பொருட்களை விநியோகிக்க இஸ்ரேல் அமெரிக்க பாதுகாப்பு மற்றும் தளவாட நிறுவனங்களை பயன்படுத்துகின்றது. இந்த திட்டம் இயல்பாகவே பாதுகாப்பற்றது என்றும் மனிதாபிமான பாரபட்சமற்ற விதிகளை மீறுவதாகவும் ஐக்கிய நாடுகள் சபை கண்டித்துள்ளது. உயிரை காப்பாத்துங்க, ட்ரம்பிற்கு இஸ்ரேல் மக்கள் உருக்கமான கோரிக்கை. காசாவில் ஹமாஸ் சிறைப்பிடித்து வைத்துள்ள இஸ்ரேலியர்களை விடுவிக்கும் வகையில் போர் நிறுத்தத்திற்கு அறைகூவல் விடுக்கும்படி இஸ்ரேலியர்கள் அமெரிக்க அதிபர் ட்ரம்பிற்கு கோரிக்கை வைத்துள்ளனர். டெல் அவீவில் உள்ள அமெரிக்க தூதரக கிளை அலுவலகத்தின் முன்கூடிய இஸ்ரேல் பணைய கைதிகளின் குடும்பத்தினர் ஈரானுடனான இஸ்ரேலின் போரில் செய்ததைப் போல காசாவில் போரை முடிவுக்கு கொண்டு வர ட்ரம்ப் தலையிட வேண்டும் என்று அழைப்பு விடுத்தனர். கல்வியில் கெத்து காட்டும் பாலஸ்தீன மாணவர்கள். இஸ்ரேல் பாலஸ்தீனியர்கள் மீது கொடூரமான போரை நடத்தி வந்தாலும் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் இஸ்ரேல் பாலஸ்தீனியர்களுக்கு எதிராக நடத்திய வன்முறையையும் தகர்த்தெறிந்துவிட்டு மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கி வருகின்றனர். இஸ்ரேல் கட்டளை மையம் மீது ஹமாஸ் தாக்குதல். காசா நகரில் உள்ள இஸ்ரேலிய கட்டளை மையத்தை தங்கள் போராளிகள் தாக்கியதாக ஹமாஸ் கூறுகின்றது. ஹமாஸின் ஆயுத பிரிவான அல் கசாம் பிரிகேட்ஸ் காசா நகரத்தின் துஃபாவிற்கு கிழக்கே யாசின் 105 என்ற ஏவுகணையின் மூலம் இஸ்ரேலிய மெகாவாட் டாங்கியை தாக்கியதாகவும், அதே பகுதியில் உள்ள ஒரு கட்டளை மையத்தின் மீது வெடிகுண்டு தாக்குதலை நடத்தியதாகவும் தெரிவித்துள்ளது.